ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐம் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம ராகி, சிகப்பு கவுனி அரிசி இதெல்லாம் வச்சு இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம இந்த இட்லி தோசை வந்து செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஆர்கானிக், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி வந்து செய்கிறதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தி. சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி சொல்கிற எல்லாருக்குமே வந்து தோசை இட்லி இதில் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்கான ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். இட்லி அரிசி எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் சிகப்பு அரிசி எடுத்திருக்கோம், சிகப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கோம், வெந்தயம் வந்து எடுத்திருக்கோம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் ராகி எடுத்திருக்கோம், இதுதான் ராகி, இது எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் உளுந்து எடுத்திருக்கோம், வெள்ளை உளுந்து, முழு உளுந்து எடுத்திருக்கோம், பச்சை அரிசி, மாவு பச்சை அரிசி எடுத்திருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நான் அளவு சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுல சிகப்பு அரிசி, கவுனி அரிசி, அப்புறம் மாவு பச்சை அரிசி, உளுந்து, ராகி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு அளவு எடுத்திருக்கோம். வெந்தயம் வந்து 1 டேபிள் ஸ்பூனு. இட்லி அரிசி வந்து ஸ்கிப் பண்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், நான் வந்து போட்டிருக்கோம். இதுல வந்து 1.5 அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்திருக்கோம். கார்ப்ஸே வேண்டாம், கார்போஹைட்ரேட்டே வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து ஊற போட்டுற போகிறோம். என்னென்னலாம் எத்தனை மணி நேரம் ஊற போடணும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க, அதை வந்து ஊற போட்டுற போகிறோம். இதெல்லாம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஊறினாலே வந்து போதும். இப்போ சிகப்பு கவுனி அரிசியும் நார்மல் கவுனி அரிசியும் வந்து நம்ம ஒன்றாவே சேர்த்து ஊற போட்டுற போகிறோம். உளுந்தையும் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற போட்டுறோம். ராகியும் அதே மாதிரி நம்ம ஊற போட்டுடலாம். உளுந்து கூட வந்து 1 ஹவர் பிஃபோர், 1.5 ஹவர் பிஃபோர் ஊற போட்டால் போதும். இப்போ நம்ம இந்த கவுனி அரிசி, சிகப்பு அரிசி, அப்புறம் ராகி இதெல்லாமே வந்து மோஸ்ட்டாக தண்ணி இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி அப்படியே எடுத்துக்கணும், வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த அரிசியும் அந்த உளுந்து மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது, ஏன்னா அது வந்து இப்போ தான் நான் வந்து ஊற போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன்ல 1 ஹவர் பிஃபோர் தான் வந்து ஊற போடணும் அப்படின்ட்டு. இப்போது இதை வந்து நான் ஃபஸ்ட்டு அரைச்சிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி கிரைண்டரில் ஃபஸ்ட்டு நான் ராகியை தான் அரைச்சிக்கிறேன். இட்லி தோசை சாப்பிட்டே வெயிட் லாஸ் பண்ணலாம். இட்லி தோசை சாப்பிடாம வேறு எதோ ஓட்ஸு அது இதுன்னு ட்ரை பண்ணாமல் நார்மலாக இந்த மாதிரி ஒரு இட்லியெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். நம்மளுடைய சிகப்பு கவுனி அரிசியும் வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி கிரைண்டர் மேலே போடாதீங்க, எப்போவுமே மேலே போட்டிங்கன்னா ஒழுங்காக அரைப்படாது. இப்போ வந்து இந்த கிரைண்டரில் வந்து நம்ம வந்து மாவு இப்படி எடுக்கணும்லாம் அவசியமே இல்லை. இது வந்து ஈஸியாக வந்து இந்த மாதிரி வந்துடும். கிரைண்டர் பேர் வந்து ஸ்மார்ட் ஃபிங்கர்ஸ். சூப்பராக வந்துடும் பாருங்கள். இது வந்து நல்லா புளிக்க விட்டுறணும். நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் போட்டு அரைச்சிட்டேன். எல்லாத்தையும் அரைச்சிட்டு மாவு இந்த மாதிரி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து இந்த குக்கரில் நம்ம க்ளோஸ் பண்ணி அப்படியே புளிக்க விட்டுடலாம். இதை வந்து நம்ம கலரும் வேண்டாம், நல்லா புளிக்க விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பாருங்கள், நான் திறந்து பார்த்தேன்னா அவ்வளோ சூப்பராக உப்பி வந்திருக்கு. அப்புறம் இது வந்து நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி செம்மையாக இருக்கும். இட்லியுமே நல்லா புசு புசுன்னு வரும், தோசையுமே நல்லா முருவலாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த அளவு நீங்கள் ஆயிலே கூட போட வேண்டாம். இந்த மாதிரி நம்மளுடைய வீடியோஸ் வந்து நிறைய இட்லி ரெசிபிஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். பூசணிக்காய் இட்லி, இன்னும் நிறைய இட்லிஸ்லாம் இருக்குது. நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக நம்ம சேனல் பாருங்கள். நான் வந்து பிளேலிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம இட்லி வந்து இதில் சூப்பராக போட்டுட்டு நான் வச்சுட்டு எப்படி வருதுன்றது மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். அது பாருங்கள், செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்கவே. இது நல்லா வந்து அந்த இட்லி குண்டா வந்து சூடானதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இட்லியெல்லாம் வந்து மேலே வந்து பிளேஸ் பண்ணணும். இப்போ வாங்க நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு நான் 3 டேஸாக வீடியோ போடாமல் இருந்தேன், ஆனால் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து வெந்து வந்துருச்சு. செம்மையாக இருக்குது இந்த இட்லி. கலர் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நம்ம தோசையும் வந்து எப்படி போடலான்னு பார்த்துக்கலாம். நான் வந்து திண்டுக்கல் போயிருந்தேன், அது வந்து vlog போட்டிருந்தேன். அதுக்கும் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது எனக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே. நீங்களும் உங்கள் பொங்கல் ஹாலிடே சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா இது மேலே நெய் கொஞ்சம் போட்டுட்டு சூப்பராக செம்ம கிறிஸ்பியாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? அப்படியே அந்த ஸ்டிஃபாக நிற்கிது அந்த தோசை, அந்த மாதிரி செம்மையாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் தோசையை விட இந்த தோசை வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட உங்களுக்கு. இப்போது நம்மளோட தோசை ரெசிபியும் ரெடி ஆகிடுச்சு, நம்மளுடைய இட்லி ரெசிபியும் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த தோசை.
இந்த மாதிரி நான் வந்து மடித்து இப்போ நம்ம சட்னி வச்சு சாப்பிட போகிறோம். என்ன சட்னினா கார சட்னி வச்சு சாப்பிட போகிறோம். நீங்கள் வந்து எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். பருப்பு சாம்பார் செய்கிறீங்கல்ல, அதெல்லாம் கூட வந்து இதுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸு, மெனோபாஸ் ஆனவங்க, வயசானவங்க இவங்கெல்லாம் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா அவங்களோட ஹார்மோன்ஸ்லாம் அப்படியே ஃப்ளக்சுவேட் ஆகுது, மாறுதில்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு இடுப்பு வலி, போன்ஸ்லாம் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இட்லி தோசையை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.